ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம சர்வைவல் சீரிஸ் எபிசோட் 2. ஸோ இந்த எபிசோடில் அயன் ஃபார்ம் கட்டலான்னு இருக்கிறேன். அப்புறம் மைனிங் போகலான்னு இருக்கேன். ஒரு ஃபார்ம் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ முடிச்சது போய் வேலையை பாருங்கள், ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு நிறைய உள் தேவைப்படுது. ஏன் உள்ளுனா, உள்ளே இருந்தால் தான் நம்மளால் இது பண்ண முடியும். பெட்ஸ் இருந்தால் தான் அயன் ஃபார்மோட பேசிக்கே பெட்டு தான். ஸோ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா கொஞ்சம் ரொம்ப காலம் ஆயிரும். அதனால் ஒரு சின்ன ஷீப் ஃபார்ம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு கைஸ். இப்போ அப்படியே மைனிங் போகலான்னு இருக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் டைமண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ டைமண்ட் ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ டைமண்ட்ஸ்க்காக நான் மைனிங் போகிறேன். ஐயோ கைஸ், ஃபுட்டு இல்லை கைஸ். ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் கைஸ். ஃபுட்டு எடுத்துகிட்டு நம்ம மைனிங் போகலாம். இல்லைனா போயிட்டு அடி வாங்க வேண்டியது தான். ஸோ ஷிப் மைனிங் தான் போகிறேன். அதனாலுமே நம்மளுக்கு ஃபுட்டு தேவைப்படும். ஸோ இங்கேருந்து ஏர்பேல நான் கடைசி வரைக்கும் பார்க்கல. இந்த பொட்டேட்டோ இருந்தது. இந்த பொட்டேட்டோவை எடுத்து நான் வறுத்து சாப்பிட்றலாம் முடிவு பண்ணியாச்சு. இருங்க, முதல்ல போய் வறுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். ஃபர்னஸில் வச்சு வறுக்கிறத விட இதில் வறுக்கிறது கொஞ்சம் ஃபியூவல் ஃப்ரீ. ஸோ அதனால் கொஞ்சம் வறுத்தாச்சு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். வாங்க இப்போ மைனிங் போகலாம். ஸோ ஒரு எலிவேட்டர் சிஸ்டம் நம்ம இப்போ ஃப்யூச்சரில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோல்ஸ் எல்லாம் வச்சு இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு கொஞ்சம் ஈஸியாக எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம வில்லேஜர் ப்ரீடர் பக்கத்தில் பண்ணுறதுக்கு காரணமும் இருக்குது. ஏன்னா அப்போ நம்ம வில்லேஜர் ப்ரீடர்லேயே கொஞ்சம் ஏஃப்கேவும் நிறைய வில்லேஜஸ் கிடைப்பாங்க. அதனால தான். ஸோ அதை அப்படியே ஸ்பீடாக போட்டுடுறேன் உங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டென்ஷன் ஆகிட்டீங்கன்னா எப்படி நான் பார்க்குறதே என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்காக தான். ஸோ அதனால் வேகமாக போட்டுடுறேன். அப்படியே ஃபுல்லாக லேடர் வச்சுட்டு மேலே போய்ட்டு அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஃபுல் டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பேன். நல்லா கஞ்சி க்ரீப்பர் வெடிச்சு விடிச்சு கைஸ். அப்புறம் போய்ட்டு இன்னொரு பிக்காக் செஞ்சுட்டு இந்த சைடு பார்த்தா இந்த பக்கம் கீழே பெட்ராக்கு. ஐயோ, இந்த பக்கம் உடையக்கூடாதுன்னு இந்த பக்கம் உடச்சிட்டு ரொம்ப நேரம் மைண்ட் பண்ணிட்டுருக்கேன். பாருங்க, 300 பிளாக் கிட்டே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு டைமண்ட்ஸே கிடச்சிது கைஸ். ஃபைனலி ஃபஸ்ட்டு டைமண்ட்ஸ் ஆஃப் அவர் சர்வைவல் சீரிஸ் கைஸ். ரொம்ப நேரம் கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி கைஸ். அப்பா, நானே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஒரு டைமண்ட்ஸ்க்காக. எப்படியோ கிடச்சிருச்சு. இந்த டைமண்ட்ஸ் அப்படியே மைண்ட் பண்ணிடுவோம். 8 வைனு கிடைக்கிது. ஆனால் நல்லா கிடச்சிருக்கு கைஸ். அது வரைக்கும் சந்தோஷம். 1 2 கிடைக்காம ஒரு 8 வைன் கிடச்சிருக்கு. இருங்க, ஓகே கைஸ். இந்த 8 வைன் அப்படியே மைண்ட் பண்ணிட்டு ஓடிடும். 8 இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், 8 இருக்கும் கரெக்டாக. நம்மகிட்ட இது போக முடியாது. எக்ஸ்பி ஃபார்ம் கட்டாமலே 19 எக்ஸ்பி இருக்குது. அதான் எப்படின்னு தெரியல. ஸோ பிரச்சனை இல்லை, விடுங்க. இப்போ நம்ம கேவுக்கு திரும்பியும் போயிட்டேன். கேவுக்கு எதுக்கு வந்தேன்னா கொஞ்சம் அயன் தேவைப்படுச்சு. அதனால் அயன் எடுக்கிறதுக்காக கேவ் வந்துட்டேன். கேவில் கொஞ்சம் நேரம் அடி வாங்கிட்டு எதுவும் சாப்பிட இல்லாமல் ராட்டின் ப்ளஸ் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்பி ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு அயன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படியும் 44 அயன் இருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சம் லெக்டன் ஒன்று செஞ்சாச்சு. இந்த லெக்டன் வச்சு கொஞ்சம் சில்டாச் எடுக்கலான்னு ஒரு ஐடியா. ஏன் செல்டச்சுன்னா ஃபார்ம் கட்டலான்னு இருந்தேன்ல, அந்த ஃபார்முக்கு இது தேவை. எனக்கு டேர்ட்டில் எக்ஸ் இல்லாமலும் பண்ணலாம். பட் டேர்ட்டில் எக்ஸோடு பண்ணுறபோது ட்ராப் ரேட் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா அது ஸ்கெலிட்டன்ஸ் அப்புறம் ஜாம்பிஸ் இது ரெண்டுமே ரொம்ப அதிகமாக அதுக்கு அட்ராக்ட் ஆவானுங்க. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்னோமேன் வச்சு கூட பண்ணலாம். பட் எனக்கு யாரும் தெரியல. ஏன்னா ஸ்னோமேன் ஸ்கெலிட்டன் அடிச்சிருவான். ஆனால் இது அடிக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் டேர்ட்டில் எக்ஸ் சூஸ் பண்ணேன். எப்படியும் ரெண்டுத்துக்கும் சில்க் டச் தேவைப்பட நம்புகிறேன். அதனால் இதே யூஸ் பண்ணிடலான்னு ரொம்ப நேரம் கைஸ், கிட்டத்தட்ட ஒரு 1 hour கழிச்சு தான் சில்க் டச் இருந்தாங்க. எனக்கு 1 hour அந்த வலி இருக்கே, ரொம்ப வலி கைஸ். ஓகே, விட்டுருங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த கறி சாப்பிட்டு அப்படியே வெளில ஓடிட வேண்டியது தான். இருங்க, வெளில உங்களுக்கு இப்போ ஒரு ட்ராவல் பண்ணலான்னு இருக்கிறேன். போயிட்டு பீச் பயம் தேடணும். ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒன்று கைஸ், பீச் பயம் தேடுறது. முடியாது, ரொம்ப கஷ்டம். பீச் பயம் தேடுறதுக்குள்ளே காண்டெரியும் கைஸ்.
எனக்கு வந்து இந்த வீடியோ ரிலெக்ட் ஆனது காரணமே இந்த பீச் பயம் தான். பீச் பயமே அப்புறம் அயன் ஃபார்ம் கண்ட்ரி இது 2 நாள் தான். ஸோ அதிகமாக முடியல, செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு கைஸ். பீச் பயம்னா நான் ரொம்ப நேரம் தேடி 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 கிடச்சி அப்புறம் திரும்பி சேர்த்து திரும்பி போய் திரும்பியும் வந்து எடுத்தேன். அப்புறம் அப்படியே எம்ராய்டு சேர்த்து ஒரு செல்டச் வாங்கியாச்சு. அதில் 7 எம்ராய்டு தான் தரேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். உங்களுக்கு எக்ஸ்பீரியன் ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து இவங்கிட்ட வந்து இந்த ஏதோ ஒரு அயன் பிக்ஸ் பண்ணி அதில் இந்த இது போட்டுக்கலாம் ஷிஃப்ட் வச்சு. நான் இப்போதைக்கு டைமண்ட் பிகாக்ஸில் போட வேணாம், டைமண்ட் பிகாக்ஸ் அப்புறமா போட்டுப்போம், வெயிட் பண்ணுங்கள். அயன் பிகாக்ஸ் ஒன்று அந்த ஸ்டோன் பிகாக்ஸ் தூக்கி போட்டு அப்புறம் அப்படியே வந்து போயிட்டு அங்கே ஒரு இது வச்சுருக்கேன், என்னது பேர் என்ன கேஸ் மறந்துட்டேன், ஆன்வில் கேஸ் ஆன்வில். அந்த ஆன்விலில் வந்து இதை 2த்தையும் போட்டு இது பண்ணணும். நம்ம ஃபார்மும் நல்லா வந்துகிட்ருக்குன்னு நம்புகிறேன். பாருங்கள், ஒரு நிமிஷம் கேஸ் நெட்டில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆன்விலாக என்னென்னு தெரியல, ஆன்வில் தான். ஓகே, இப்போ அந்த ஆன்வலில் போயிட்டு நம்ம இந்த 2 பிக்காக்ஸையும் அந்த புக்கையும் ஒன்றா போட்டு இது பண்ணோம். எவ்வளோ எக்ஸ்பி கேட்க போகிறான்னு வேறு தெரியல. நான் என்சான்மெண்ட் டேபிள் வச்சுருக்கிறேன், இருங்க என்சான்மெண்ட் டேபிள் எவ்வளோ தரானுங்கன்னு பார்ப்போம். வேஸ்ட்டாக தரானுங்க. ஓகே விடுங்க. அயன் பிக்காக்ஸு அப்புறம் டைமண்ட் பிக்காக்ஸ் வச்சேன். ஓகே, ஸ்கில் டச் 4 எக்ஸ்பி பரவாயில்ல கைஸ். 4 எக்ஸ்பியோடு விட்டாங்களே, இல்லைன்னா ரொம்ப இதுமாக இருக்கும். இனிமேல் நம்ம கிராஸ் பிளாக்கு எல்லாத்தையும் மெயின் பண்ண முடியும். ஓகே, அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. வாங்க இப்போ நம்ம பீச் பயம் வேறு தேடணும். இந்த பீச் பயம் தேடுறதுக்குள்ளே நம்ம ஒரு வழியாக போகிறோம்னு நினைக்கிறேன். அது வந்து உங்களுக்கு நான் காட்டல, லைக் நான் ஒரு ½ an hour to 1 hour ரெக்கார்ட் பண்ணேங்க. வெறும் பீச் பயம் போயிட்டு வந்தது. ஒரு முட்டைக்காக நான் கஷ்டப்பட்டேன் பாருங்கள். நான் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன். 7 ரூபா கொடுத்தா பக்கத்து தெருவில் வாங்கினேன் முட்டையை. 1 மணி நேரம் கைஸ், 1 மணி நேரம் என் வயிறு எரியுது. 1 மணி நேரம் கைஸ் ஜங்க் வேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா கைஸ். இதெல்லாம் ஒரு ஆன்றது தெரில. நல்ல வேலை நம்மளுக்கு இந்த வில்லேஜ் ஈஸியாக கிடச்சிச்சு. இதுதாங்க ரொம்ப டைம் ஆகிடுச்சு எனக்கு. ஓகே, இவனுக்கு ஒன்று நம்மளுக்கு தற்காலிகமாக எது ரொம்ப தேவைப்படுகிறது, முள். அதனால் இவனுக்கு நிறைய கொடுத்துட்ருக்கேன். லெதரும் தேவை தான், ஆனால் இப்போதைக்கு தேவையில்ல, அதனால் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைங்க ஐயோ என்ன கைஸ் இது, ஒருத்தையும் மட்டும் இருக்காங்க கைஸ். இப்போ எவனுக்கு கிடச்சி. அப்பா கைஸ், நான் கூட ஒரு வீட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினச்சி பயந்துட்டேன். ஓகே, இவனுக்கு ஒன்று. வேறு எவன்க்கா காட்டா. இவனுக்கு ஒன்று எடுத்துக்கோங்கடா. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க, வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்கடா. டே நல்லா இருங்கடா. லாக் ஆகுது நடா. சரி, லோவர் டிவைஸ் வந்து இப்படி தான் இருக்கும் கைஸ். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை தான் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு நல்ல எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஷேடர்ஸு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கிளாசிக்கான ஷேடர்ஸ் மாதிரி இருக்கும். லைக் பெருசாக எதுவும் இது பண்ணாமல் ஒரு அப்படி ப்ளெயினாக கொஞ்சம் நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது, சிம்பிளிசிட்டியாக இருந்தது. உங்களுக்கு அந்த ஷேடர்ஸ் வந்து கடைசியாக பாருங்கள், நான் அயன் ஃபார்ம் காட்டும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்த வீடியோலேருந்து அதை ஆட் பண்ணிப்போம். இல்லைன்னா நான் எடுத்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே கைஸ், இந்த முட்டையை தேடி தான் கைஸ் வந்து எனக்கு வீட்டுக்கு கூட வேணாம்னு தூக்கி போட்டேன் கைஸ். எதுவுமே வேணாம் தூக்கி போட்டேன். அதுவும் இந்த டேர்ட்டில்ஸ் இருக்கானு ஒரு காலம் பார்த்து வேகம்ட்டு இருக்கிறானுங்க கைஸ். நல்ல வேலை. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்தான் சும்மா விசிட்டுக்காக. இந்த பாருங்கள் குதிக்கிறான் பாருங்கள், நல்லா விசிட்டுக்காக வந்தேன். அப்புறம் அவனையும் நான் பிடிச்சி வேலை வாங்க வச்சிட்டேன். அது வேறு விஷயம். சும்மாடா வந்தேன் அப்படின்னா, சரி ஓகே வாடா அப்படின்னு கூப்பிட்டேன். இவன் சும்மா விசிட்டுக்காக தான் வந்திருக்கான். இருங்க அப்புறம் சொன்னல வேலை வாங்குவேன்னு. அவன் ஒரு பக்கம் மெயின் பண்ண சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் மெயின் பண்ணிட்டுருக்கேன். கடைசிக்கு 2 பேருங்க டைமண்ட்ஸ் கிடைக்கல இந்த மைனிங் செஷனில். நேரே பாறேன் சொல்கிற மைன் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன். அப்போ பார்த்திங்க எவ்வளோ நேரம் மைன் பண்ணிட்டுருக்கேன் நான். கோல்டு லாப்பீஸ் எல்லாமே கிடச்சிது கைஸ் எனக்கு. ஆனால் அந்த டைமண்ட்ஸை மட்டும் கண்ணில் காமிக்க மாட்டேறானுங்க. நம்மளுக்கும் டைமண்ட்ஸுக்கும் ராசியே இல்லை போல கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் ஒரு காலத்தில் பிஎஃப் ஜோக்கர்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது இப்பயும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்போல்லாம் வந்து இது மாதிரி சொல்லுவாப்பில், அவருக்கு கிரேவலுக்குள்ளே வந்து டைமண்ட் கிடைக்கிற மாதிரிலாம் காமிப்பாப்பில். நானும் கிரேவல்லாம் தோட்டி பார்க்குறேன். தம்பி கீழே இருங்க,
தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா. ஸோ கைஸ் என்னன்னா இவன் மேலே மாட்டிக்கிட்டு இருக்கான். இருங்க நான் ஏன் வந்து இப்போ அயன் பாம் கட்டுற காமிக்கலைன்றதையும் வளர்க்குறேன். ஒரு நிமிஷம் அவன் மேலே மாட்டிக்கிட்டு கைஸ். கீழே இறங்குவான்னு பார்த்தா இறங்க மாட்டேன். வாடாடி, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? நானும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன், வரைய மாட்டேறான். இன்னும் இங்கேயே இருக்கா? அவ்வளோதான் கைஸ், இவனுக்கு 2 பேர் பிடிச்சாச்சு. ஸோ இருங்க கைஸ், ஏன் வந்து அயன் ஃபார்ம் கட்டலைன்னா காட்டலைன்னா அது ரொம்ப நேரம் கட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்லைனில் ரொம்ப நேரம் கட்டிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு ரெக்கார்டிங் ஒன்று மறந்துட்டேன். ஸோ மன்னிச்சிருங்க, லூசு பையன் மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கேன். சரி விட்டுருங்க, அதை விட்டுருக்கேன். இந்த ஃபார்மையும் முடிச்சாச்சு கைஸ். அவ்வளோதான், லீவ்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணேன். லீவ்ஸும் கிளாஸும் லாவாகவும் ஆட் பண்ணேன். இது பாருங்க, ஃபார்ம் பக்கா இருக்காது. ஸோ எனக்கு 30 செகண்டுக்கு 2 அயன் குழம்பு வருவானுங்க. ஸோ அதுதான் ரேஷியோ. இங்கே பக்கத்துலேயே ஒரு ஃபார்மையும் கட்டலான்னு இருக்கேன். இதான் கைஸ் நம்ம அயன் ஃபார்மு. எப்படி நல்லாயிருக்கா? ஸோ கைஸ் அப்புறம் வந்து நம்மளுக்கு நிறைய இந்த பாப்பி ஃப்ளவர் கிடைக்குதுல்ல, இதை வச்சு ஒரு போன் மீல் ஃபார்ம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறேன். இந்த பூவெல்லாம் இது உள்ள வச்சிங்கன்னா இந்த காம்போஸ்ட் உள்ள போய் அது இங்கே வந்து போன் மீலாக மாறிடும். ஸோ இது வந்து மூட்டை பூச்சியை கொல்லும் நவீன மிஷின். அதாவது எப்படி சொல்கிறது, இயற்கை உரம் உருவாக்கும் மிஷின் இது. நீங்கள் வந்து உங்கள் இதுலேயும் பண்ணிக்கோங்க. இப்போவே கொஞ்ச நேரம் இயற்கை பண்ணிருக்கு, நம்மளுக்கு 44 இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ இது பாருங்கள், இதுதான் கைஸ் நம்ம புது ஷேடட்ஸ்னு சொன்னல, எப்படி இருக்குது? ஒரு மாதிரி சிம்பிளிசிட்டிமாக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், அடுத்த வீடியோலேருந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தா. ஸோ பை கைஸ், பை.